ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கார் எடுத்து ஒரு 53,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. பிரேக் பண்ண தேஞ்சு போச்சு. பிரேக் பண்ணி மாற்றணும். இன்னைக்கு மாற்ற வீடியோ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காருக்கு ஜாக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி வீலை லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கி வச்சுட்டு வெஹிக்கில் வந்து நம்ம மேலே இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு போல்ட்டை கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படின்றப்ப நமக்கு வந்து வெஹிக்கிள் ஷேக் ஆகாது. ஷேக் ஆனால் வந்து ஜாக்கி வந்து சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ஜாக்கியை கடைசியாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி போல்ட்டை லைட்டாக லூஸ் பண்ணிக்கணும். போல்ட்டெல்லாம் கழட்டிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயரோட கவரை ரிமூவ் பண்ணுறோம். கவரை ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம டயரையே ரிமூவ் பண்ணுறோம். டயரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம பிரேக் பூஸ்டரோட இது நட்டை கழட்டும் போது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் கழட்டணும். அப்போ தான் வந்து போல்டு லூஸ் ஆகும். நம்ம வந்து கிளாக் வைஸில் கழட்ட ட்ரை பண்ணோம்னா போல்டு டைட் ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக பிரேக் பூஸ்டரோட நட்டை கழட்டியாச்சு. அந்த நட்டை கழட்டிட்டு அதில் ஒரு பிஸ்டன் மாதிரி இருக்கும். அதில் கரெக்டாக எல்லாம் அமுத்தி விட்டு நம்ம வந்து அந்த பூஸ்டர் தூக்கணும்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக வந்து பிரேக் பேட் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிரேக் பேட் நம்ம ஒரு க்ளீன் பண்ணிட்டு லைட்டாக அதுக்கப்புறம் வந்து ஏன்னா டஸ்ட் நிறைய இருக்கும். அதனால் வந்து லைட்டாக ஒரு க்ளீன் தட்டிக்கணும். தட்டி விட்டு அதில் இருக்க அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக கழட்டி எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் பேடை ரிமூவ் பண்ணணும். பிரேக் பேடை ரிமூவ் பண்ணும்போது வந்து கரெக்டாக நேராக எடுக்கணும். கொஞ்சம் ஷேக்காக எடுத்தாலும் அது வெளியே வராது. அதனால் வந்து அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். மறக்காம பிரேக் பேடில் 2 செட் இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். யாரும் அதில் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்னோட பிரேக் பேடை பார்த்தா நல்லா உடம்பு ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. அதாவது இதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாத கண்டிஷன் ஆகி போச்சு. நம்மளோட பேடுக்கு வந்து பேட் வந்து டிஸ்கில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகி உட்காரதுக்கு வந்து ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை வந்து பழசை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து புதுசாக போட்டுக்கணும். அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு க்ளீன் பண்ணிட்டு புதுசாக வந்து பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் வந்து நமக்கு மெயினான பார்ட். ஏன் அப்படின்னா அந்த கிளிப் தான் வந்து நம்மளுடைய டிஸ்க் பேடை வந்து கரெக்டான பொசிஷனில் டிஸ்க்குக்கும் பேடுக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிருக்கும். அதனால் வந்து இந்த கிளிப்பை வந்து கரெக்டாக வந்து நம்ம அந்த பொசிஷன்லேயே வச்சுக்கணும். அந்த கிளிப்பை வந்து கரெக்டான பொசிஷன் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பிரேக் பேடை லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து பிரேக் பேடை கரெக்டாக கவனமாக நம்ம மாட்டணும். ஏன்னா வந்து இதுதான் மெயினான பார்ட். நமக்கு எல்லாமே வந்து நம்ம மாற்றுறதே அந்த பிரேக் பேடுக்காக தான். அதேமாதிரி 2 டிஸ்க்கு பேடையை வந்து நம்ம கரெக்டாக அதில் மாட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து டோட்டலாக எல்லா வேலையும் முடியும். நான் மாட்டும்போது வந்து எனக்கு இன்னர் சைடு தான் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுச்சு. அது ஏன் இடைஞ்சல் பண்ணுச்சுன்னா எனக்கு வந்து வியூ கரெக்டாக தெரியல. அந்த வியூ கரெக்டாக தெரியாதனால நான் வந்து கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அதையும் கரெக்டாக பொசிஷன் வச்சு மாட்டிட்டேன். இந்த பூஸ்டர் தான் மெயின். இந்த பூஸ்டர் வந்து நம்ம பழைய இதுக்காக இருக்கும். பழைய பேடுக்காக தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு ராடை வச்சு அதை உள்ள அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள மூவ் பண்ணிக்கணும். அதை மூவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி. மறக்காமல் வந்து நம்ம அதில் அந்த பின்னை இன்செர்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த பின் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும் பிரேக்கை. அதனால் அதை போட்டுட்டு அடுத்து என்னன்னா அந்த பூஸ்டரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கவர் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு. பிரேக் மாற்றியாச்சு. கரெக்டாக ஒரு போல்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது.